அன்பார்ந்த எனதன்மை ஒட்டிப்பினர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் மனிதனுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுது? ஆழ்மனம், இந்த ஆழ்மனம் என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னா 8ஆம் வகுப்பு. என்னதான் அடி டெப்த்து அப்படிம்பாங்க இல்லையா, ரொம்ப அடி ஆழமான ஒரு சிந்தனை இருக்கும். இந்த அடி ஆழமான சிந்தனை எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்கிறான்னா 1000 வாட்ஸு பல்புக்கு உண்டான நம்பிக்கை இந்த மனிதனுக்கு இருக்கும். ஆனால் ஊற்றி மூடுறது எதை வச்சு மூடும்? இவன் எது மேலே ஆழ்ந்த சிந்தனை வச்சானோ அதில் போய் தான் அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடுவான். அப்போ உங்களுடைய ஆழ்மன சிந்தனைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் இது யாருமே என்ன சொன்னாலும் வெளியே சொல்லவே மாட்டேங்க. எப்பயுமே இந்த இடத்துல இருக்கிற ரகசியத்தை, இந்த இடத்துல இருக்கிற ரகசியம்தான் 8ஆம் இடம். இதை யாருமே வெளியே சொல்லவே மாட்டாங்க. என்ன காரணம்னா கௌரவமாக அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன, எல்லாம் சரிதான், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சே அப்படிங்கிற எண்ணம் அடிமனசில் இருக்கும். அப்போ எந்த லக்கணங்களுக்கு என்னென்ன மாதிரியாக இருக்கும், 12 லக்கணத்துக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன தான் என்ன சொன்னாலும், பொய் சொன்னாலும், உங்களை மறைச்சாலும், உங்களுடைய லக்கணங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறதோடைய ஆதிபத்தியம் காலபுருஷனுக்கு அது எத்தனாம் இடமோ அந்த ஆதிபத்தியத்தில் இருக்கும். அந்த ஆதிபத்தியத்தில் தான் இருக்கும். அதில் மாற்றமெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தன் மேச லக்கணத்தில் போய் பிறந்துட்டான். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். மேச லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா தன்னிடம் ஒரு அதிசயம் இருக்குதுன்னு, தன்னிடம் ஒரு அதிசயம் இருக்கிறது. அது என்ன அதிசயம்னா, பிறரை ஈர்க்கக்கூடிய அதிசயம் என்னிடம் இருக்கிறது அப்படிமா. ஏன்னா காலபுருஷனுடைய 8ஆம் இடம் விருச்சிகம். இந்த விருச்சிகம் என்பது என்னது அப்படின்னா என்ன சொன்னோன்னா, காலபுருஷனுக்கே அவர் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் சார்ந்த 8ஆம் இடம் என்பது ஒரு விதத்தில் உண்மையாகவே அதிர்ஷ்டம்தான். ஆனால் எப்போ மட்டும் வரும்னு தெரியாது. இவர்கள் என்ன சொன்னாலும் ஒரு கற்பனையிலே இருப்பார். தன்னிடம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டம் என்ன சொன்னான்னா எவனாச்சும் என்ன சொன்னாலும் நல்லா என்ன சொன்னான்னா சவைச்சு எடுத்துட்டு தூக்கி எடுத்து வீசிட்டு போயிடுவான். ஆணாக இருந்தால் நினச்சிருப்பான், என்னை விட்டாச்சுன்னா என்ன சொன்னான்னா யாருமே என்ன சொன்னான்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன சொன்னான்னா என்னை நம்பித்தான் இருக்காங்க அப்படிமா. ஏன்னா அவனுடைய 8ஆம் இடத்தை பற்றி ஒரு பெருமை, அது அந்த மர்மஸ்தானம் அப்படின்னு வச்சுடுது. இந்த மர்மஸ்தானம் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்குமே என்ன சொன்னான்னா, மர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் புரிதல் தன்மைகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது நன்மையும் செய்யும், ஏமாற்றமும் செய்யும். இது காலபுருஷனுக்கும் பார்த்துக்கிடணும். காலபுருஷனுக்கு உண்டானதை பார்த்துடுங்க. உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது எந்த லக்கணமோ அதுக்கு உண்டானதை பார்த்துடுங்க. அப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தவன் தன்னிடம் உள்ள அந்த அந்தரங்க விஷயத்தால் 100% ஏமாற்றப்படுவான். இது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பெருமையை அடையவே பெருமையாக பேசிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லுவாங்க, அதாவது எந்த காலத்திலும் என்னை விட்டு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் போக முடியாது அப்படின்னு. அது ஒரு மாறுதட்டியே சொல்லுவாங்க, என்னை விட்டு நீங்கள் போக முடியாது, என்னை விட்டு நீங்கள் முடியாது. அந்த காந்த ஈர்ப்பு சக்தி என்கிட்ட இருக்குது. ஆயாமியை என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய என்ன சொன்னாலும் மகரந்த சேர்க்கையில் எக்ஸ்ட்ரானரியான மகரந்த சேர்க்கை என்னிடம் இருக்கிறது, உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன், உன்னிடம் எது என்ன சொல்கிறான்னா உன்னை வீழ்த்தக்கூடியதோ அதில் தான் நீ பெருமை பேசிகிட்டு இருப்பீங்க. உன்னிடம் எது உன்னை வீழ்த்தக்கூடியதோ அதில் தான் பெருமை பேசிகிட்டு இருப்பேன். அதான் அவன் 8ஆம் இடம். அப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் காலபுருஷனுடைய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் உங்களை என்ன சொன்னான்னா உங்களிடம் ஒரு இருமாப்பு இருக்கும். இருமாப்பு என்பது நம்மளை விட்டால் இந்த உலகத்தில் யாருமே நம்மளை மீறி ஒரு சில விஷயங்களில் யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இருமாப்பு இருக்கும். அதை விட்டுறோம். எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது, அதிர்ஷ்டம் இருக்கிறது, அது 8ஆம் இடம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அந்த அதிர்ஷ்டம்தான் உன்னை ஒரு நாள் ஏமாற்றி என்ன சொல்கிறான்னா கடைசியில் அந்த அந்த 8ஆம் இடத்துல யார் நீசமாவா? உன் வாயே உனக்கு நீசமாக்கிருச்சு. காலபுருஷனுடைய 2ஆம் இடம் உன் வாய், உனக்கு மேச லக்கணம். உன் மேச லக்கணத்திற்கு என்ன சொல்கிறான்னா 2ஆம் இடத்துல உச்சமாகிற ஒரு சந்திரன் உன்னுடைய 4ஆம் இடத்துக்குரியவர் ஒரு 2ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. உன் 2ஆம் இடத்துல உச்சமாகிற கிரகம் 8ஆம் இடத்துல நேசமாயிரும். அப்போ நீ என்ன செய்வ? அப்போ யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தவள் அந்தரங்க விஷயத்தில் மார்தட்டி கொள்ளாதீர்கள், நீங்கள் வீழ்வது அதில் தான். ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே தெய்வ அனுக்கிரகத்தை பயங்கரமாக நம்புறது. ஏன்னா காலபுருஷனுடைய 9ஆம் இடம் கோயில், காலபுருஷனுடைய 9ஆம் இடம் தகப்பேன், காலபுருஷனுடைய 9ஆம் இடம் தகப்பேன். அப்போ அது உனக்கு 8ஆம் இடமாக வந்துருச்சு. அப்போ ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தெய்வத்தையும் தகப்பனையும் 100% நம்பாத. இதான் விதி, இதான் விதி. ஏன்னா அது 8ஆம் பாவமாக வந்துருச்சுன்னா அது என்ன செய்யும்? உங்களை ஏமாற்ற வேண்டும், உங்களை வதப்படுத்த வேண்டும் என்பது தான் உங்களுடைய விதி. அப்போ என்ன செய்யணும்? ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவலில் தான் முன்னேற்றத்தை வச்சுக்கிடணும். அப்போ ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி என்ன சொல்கிறான்னா தகப்பனை 100% பேசணும். கோவில்கள் குரு ஆதிபத்திய முறையில் பேசணும். இவர்களால் ஒரு ஏமாற்றம் வரும், கவனமாக இருக்கும். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே தொழிலில் தட்டுவான். என்ன மாதிரி தொழிலில் கிங்கு யாருமே கிடையாது, நான் தான் உலக சரித்திரயானன் அப்படின்னு பேசுவான். அவன் தொழில் அப்படியே ஃப்ளாப் ஆயிரும். ஏன்னா காலபுருஷனுடைய 10ஆம் இடம் இவனுக்கு 8ஆம் இடமாக வந்துடுது. அப்போ தொழிலில் நீ ஏமாறுவாய், தொழிலில் மாறுதட்டாதே. அப்போ கவனமாக இருக்கும். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவன் தொழிலில் போய் கவனமாக இருக்கணும். அது 8ஆம் பாவமாக வந்துடுது. அதற்கடுத்து கடக லக்கணத்தில் போய் பிறந்தவன் கும்பம், காலபுருஷனுடைய 11ஆம் இடம், காலபுருஷனுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்தோர், வழிகாட்டுறதுக்கு அவருக்கு ஒரு மூத்தோர் என்று சொல்லக்கூடிய பெரியப்பன், சித்தப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாங்க. எப்பயாவது என்ன சொன்னால் அங்கே என்ன சொன்னாங்க, யாருன்னு எங்கள் பெரியப்பா அப்படிமா இல்லை சித்தப்பா அப்படிமா. ஏன்னா அவரை வச்சு தான் எனக்கு ஆப்பு ஊற்றுவது. 2வது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு கும்பம் என்று சொல்லக்கூடியது எப்பயுமே பாதகத்தை செய்யும். கடக லக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே என்ன சொன்னோன்னா உபய கலத்தனம் வச்சுக்கிடக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனால் உனக்கு ஆப்பு உறுதி. ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் இடம் என்பது 2வது பொண்டாட்டி, 2வது புருஷன். இப்படி தான் எங்கள் குருநாதர் வெட்ட வெளிச்சமாக சொல்லி கொடுத்தாரு. காலபுருஷன் 11ஆம் இடம் 2வது பொண்டாட்டி இல்லை 2வது புருஷன். எல்லா மனிதனுக்குமே உங்களுடைய லக்கணத்துக்கு 11ஆம் இடம் உபய கலத்திரம் அப்படிங்கிறத எப்பயும் மனசில் வச்சுக்கிடுது.
அப்போ ஒன்று இந்த உபயோகலத்தில் என்ன வந்துடும், பொருளாதாரத்தால் மடியும், இல்லைன்னா உயிர்காரகத்தால் என்ன சொன்னான்னு விழுந்து 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 அணுவிச்சு என்ன சொன்னான்னு அப்படியே சப்சைடாக என்ன சொன்னான்னு கிணறு வற்றி செத்து போயிடுவான். இது எல்லா மனிதனுக்குமே உண்டு. அப்போ கடகலக்கணத்திற்கு காலபுருஷனுடைய 11ஆம் இடமே 8ஆம் இடமாக வருகின்ற காரணத்தினால் பெரியப்பேன் சித்தப்பேங்கிறவங்கள நம்பாதீங்க. பொருளாதாரத்தில் இவ்வளவு சேமித்து வச்சுருக்கோம், என்கிட்ட இருக்குது, நான் என்னை யாரும் அசைக்க முடியாது, பேங்க்கில் 2-10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோமே, எனக்கு எவனும் கஞ்சி ஊற்ற வேண்டாம் அப்படின்னு நான் மாதம் மாதம் வட்டி எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு இருமாப்பு அடிச்சிட்டிங்கன்னா கோவிந்தாவுக்கு ரெடி ஆகிக்கிடும். அதற்கு அடுத்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தது. எப்பயுமே சிம்மலக்கணம் என்பது சிம்மலக்கணத்திற்கு காலபுருஷனுடைய 8ஆம் இடமாகிய மீனம்தான் அஷ்டமாதிபதி. அப்போ இந்த நபர் என்ன சொன்னான்னு எப்பயுமே தனக்குன்னு ஒரு சேமிப்பு வச்சுருப்பார். வீட்டுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும், தனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ என்ன சொன்னான்னா இந்த 8ஆம் இடத்துல போய் அங்கே போய் யார் உட்காந்துருவா, சுக்கிரன் உச்சமாயிடுவார். அப்போ என்ன சொன்னான்னா மறைமுகமான ஒரு ரகசிய உறவால் இவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சிம்ம லக்கணம் தான். லக்கணத்திற்கு என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய 12ஆம் இடம் நமக்கு 8ஆம் இடமாக வருகின்ற காரணத்தினால் உன்னுடைய அறிவு அங்கே வீழ்ச்சி பண்ணும். 8ஆம் இடத்துல உங்கள் புதன் நேசமாயிருது, அங்கே சுக்கிரன் உச்சமாயிருது. அங்கே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் நீ கெடுக்கப்படுவாய். நீ நம்பிய பெண் யாராக இருந்தாலும் சரிதான், அது தாயாக இருந்தாலும் சரிதான், தாரமாக இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக உனக்கு ஒரு பெண்ணால், நீ நம்பிய பெண்ணால், அது 8ஆம் இடத்துல அந்த கிரகம் உச்சமாயிருக்கு. அதுக்காக பொண்டாட்டி என்ன பண்ணணும், கவனமாக இரு, அவ்வளோதான், கவனமாக இருக்கணும். அதுக்காக பொண்டாட்டி நம்ம வேண்டாம், தாயை நம்ம வேண்டாம்லாம் சொல்லலை. காலத்தால் சந்தர்ப்பத்தால் என்ன சொன்னான்னா எந்த ஒரு கிரகம் 8ஆம் இடமாக அந்த கிரகத்துக்கு அந்த கட்டத்தில் 8ஆம் இடம் உச்சம், எட்டாவது இடத்துல ஒருத்தர் உச்சமாகி விட்டார்கள் என்று சொன்னால் அது இனிப்பு போன்ற விஷம் அப்படி ஆயிடுச்சு. அப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவன் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சேமிப்பு. அப்போ அந்த சேமிப்பை என்ன சொன்னோன்னா மறைமுகமாக வைத்திருந்து நம்ம ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, வீட்டுக்கு தேவையானது இருக்கா, நமக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, அதுவே உங்களை பாதிக்க வைத்துரும். அதனால் பெண்கள் விஷயத்தில் காலபுருஷனுடைய 8ஆம் இடமே 12ஆம் இடமே நமக்கு 8ஆம் இடமாக ஒரு காரணத்தினால அதில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மாட்டிக்கிடக்கூடாது, நம்ம வச்சு கழுத்தறுத்தணும். அதுக்கடுத்து காலபுருஷனுடைய கன்னி லக்கணத்திற்கு 8ஆம் இடம். கன்னி லக்கணத்துக்கு 8ஆம் இடம் காலபுருஷனுடைய லக்கணமே. எப்பயுமே இந்த கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய மண்டை தான் பெரிய வெயிட்டு, தன்னுடைய அறிவை விட பிறர் அறிவு இல்லைன்றே நினைப்பான். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு செயல் செய்ய போகிறோம், செயல் செய்ய போகும்போது பின் விளைவுகள் என்ன வரும், பின் விளைவுகள் என்ன வரும்னு செய்யணும். இப்போ என்ன ஒருத்தனை தப்பானதோ ரைட்டானதோ இனிப்பானதோ கசப்பானதோ இது செய்யும்போது என்ன ரியாக்ஷன், எப்பயுமே ஒரு வினைக்கு எதிர்ப்பு. கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய மண்டையில் இருக்கிற அறிவு, ஏன்னா அங்கே சூரியன் உச்சம், தனக்கு தான் அறிவு, தன்னை யார் இந்த உலகத்தில் என்ன சொன்னான்னா வீழ்த்த முடியாது என்று சொல்லக்கூடிய மமதை உண்டு. அதே இடத்துல சனி நேசமாகிறார்ல, உனக்கு எதை என்ன சொல்கிறான்னா உந்துதல் சக்தியாக இருந்த ஒரு ரகசிய நண்பன் உன்னை காட்டி கொடுத்துருவான். ஐயோ காட்டி கொடுத்துட்டானே, நான் என்ன செய்ய, எனக்கு தலை போகிற நிலைமை வந்துச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் ஓடி போயிடுவான். 2 பேர் ஒரு இடத்துல திருட போவாங்க, ஒருத்தன் மாட்டிக்கிடுவான், ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா இவன் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையில் இருப்பான். அவன் என்ன சொல்கிறான்னா இல்லை அவரும் சேர்ந்தான் செஞ்சார், எனக்கு நான் என்ன செய்ய அப்படின்றான். அப்போ எப்பயுமே என்ன சொல்கிறான்னா கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு தன்னுடைய மூளையே தனக்கு, ஏன்னா அங்கே சூரியன் உச்சம், 8ஆம் இடத்தில் ஒரு பிரைட்னஸ் இருக்குது. ஆனால் ரகசியம் தன்னை மீறி யாரும் அறிவாளியாக இருக்க முடியாதுன்னு ஒரு சில தப்பு பண்ணுவாங்க. அது காலத்துக்கும் என்ன சொன்னா ரொம்ப கான்டென்ட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் முடிவுரை என்ன ஆகும்னா அப்படியே நிராயுதுபானை ஆக்கி என்ன சொல்கிறேன், நம்மளுமா இப்படி மாட்டுவோம்
அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். ஓகேவா? அதுக்கடுத்து துலா லக்கணம். எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பொருளாதாரம் குடும்பம் அப்படின்னே நினச்சிக்கிட்டே குடும்பத்திற்காக உயிரை கூட கொடுப்பீங்க, குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை விட்டு அள்ளி விடுவீங்க. எப்பயுமே உங்களுக்கு என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய 2ஆம் இடமே 8ஆம் இடமாக வந்து விட்டது என்று சொன்னால், தயவு செய்து உங்களுடைய குடும்பம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆப்பை அடிக்கும். துலா லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு குடும்பமே ஒன்று இருக்குன்னு ஏரியா போனா போய் அப்படியே 100% நம்பியிருப்பான். நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சமே செஞ்சமே என்ன இப்படி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு நாள் உங்களை நிராதிபனையாக்கி உங்களுடைய குடும்பமே உங்கள் கண்ணீர் விட வைக்கும். அதனால் நீங்கள் சுதாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய 8ஆம் பாவத்தை மனதில் வைக்கும். அதுக்கடுத்து விருச்சிக இலக்கணத்திற்கு என்ன சொன்னான்னா எப்பயுமே சிந்தனை தான் பிரச்சனை. தன்னை ஒரு அறிவாளியாகவே நினச்சிட்டே இருக்கும். ஏன்னா புதன் வீடு 8ஆம் வீடாக வந்தது நினச்சேன். எனக்கு இருக்கிற திறமை, எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், ஆணையை தெரியும், புனையும் தெரியும், ஒரு ஃபோன் போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற பெருமையெல்லாம் பேசும். கடைசியில் இவனுக்கு இக்கட்டான நேரத்தில் எவனுமே நிற்கணும். நண்பனால் ஏமாற்றப்படுவான். ஏன்னா புதன் இல்லையா, ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். அதனால் 8ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் நண்பர்களை நம்பாதே. கம்யூனிகேஷனில் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு. உன்னுடைய சிந்தனையால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு. ஓகேவா? அதற்கடுத்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி யார்? கடகம். தாயை நம்பாதே. விதி அது. தாயை நம்பாது. அதுக்காக தாய்க்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். தாயால் உனக்கு ஒரு பிரச்சனை என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் உண்டு. அப்போ கடகம் அங்கே உச்சமாகிறது குரு. ஆனால் அங்கே உச்சமாகிறது குரு. அப்போ இந்த கடகலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு குழந்தை பிறந்த பிறகு இவருடைய 8ஆம் பாவத்தில் போய் அங்கே உச்சமாயிரும். அங்கே தாய் என்று சொல்லக்கூடியவள், தாரம் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களை மதிக்க மாட்டாங்க. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். அதுக்கடுத்து மகர லக்கணத்தில் சூரியன் வீடே 8ஆம் இடம் வந்து உன்னுடைய பூர்வ புண்ணியம் உன்னை ஏமாற்றும். உன்னுடைய புத்திரர்களிடம் நீ கவனமாக இருக்கும். மகர லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன். அப்போ சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது உனக்கு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் பப்ளிக்கிலலாம் இருக்கும். உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொன்னாலும் உனக்கு விலங்கு ஓட்டுருவாங்க. மகர லக்கணத்திற்கு விலங்கு போடக்கூடியவர்கள் சூரியன் தான். பூர்வ புண்ணியம் ஆகாது. அதே சமயத்தில் புத்திரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு என்ன சொன்னோன்னா அந்த 8ஆம் பாவத்தில் ஒரு தொடர்புகள் எப்பயுமே இருக்கத்தான் செய்யும். அந்த தொடர்புகளை நம்ம அறுக்க முடியாது. ஆனால் தொடர்புகள் இருக்கும். ஆனால் தொடர்புகள் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். எவன் ஒருவன் நமக்கு என்ன சொல்லணும் ஊற்றி கொடுத்தானோ அவனே காட்டி கொடுத்துருவான். அவனே என்ன சொல்லணும் கூட இருந்து என்ன சொன்னான்னா உள்ள ஜெயில் கம்பி என்ன வச்சுருவான் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. நான் சொல்ல பரிச்சுத்துப்பான். கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன சொல்கிறான்னா கையெழுத்து போட்டு மாட்டிக்கணும். கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் 8ஆம் அதிபதி புதனாக வருகின்ற காரணத்தினால் அங்கே இரட்டை தன்மை உடையது. அப்போ கையெழுத்தை மாற்றி போடக்கூடிய தன்மையில் அவர்களுக்கெல்லாம் உண்டு. கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் சட இன்னொருத்த கையெழுத்து இதை பார்த்து இதை போடப்பா, ஒன்றும் பிரச்சனை, நீ தான் கிங்காச்சே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போதும், நீ செஞ்சிருவான். கடைசியில் மாட்டிக்கிடுவான். நண்பனால் மாட்டிக்கொள்வான். அப்போ ரெக்கார்டால் மாட்டிக்கொள்வான். அப்போ கவனமாக இருக்கணும். ஆமாம், ஒரு கையெழுத்து தான். முருகன் என்று சொல்லக்கூடிய 4 எழுத்தை ஈஸியாக போட்டு விடலாம். உன்னுடைய ஊழ்வினை உன்னை மாட்டி விடுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா புதன் எப்பயுமே ஒரு செய்யக்கூடாத தவறை செஞ்சுட்டு மாட்டிக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது, தண்டனை விட்டுவிடும். அப்போ காலபுருஷனுக்கு அது 6ஆம் இடம். அப்போ தொழிலில் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். தொழிலாளிகளால் ஏமாற்றப்படுகிறது. கவனம். மீன லக்கணத்துக்கு எப்பயுமே என்ன சொல்கிறாங்கன்னா கவனம் என்ன சொல்கிறான்னா தன்னுடைய புருஷன் மேலே தான் கவனம்.
பொம்பளையாக இருந்தால் ஆம்பளை மேலே கவனமாக இருக்கணும், ஆம்பளையாக இருந்தால் பொம்பளை மேலே கவனமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷனுடைய 7ஆம் இடமே உங்களுக்கு வந்து என்ன வந்துடுது, அட்டமாதிபதியாக வந்துடுது. அப்போ ஏமாற்றக்கூடியவர் யாராக இருப்பார்? நீங்கள் யார் மேலே 100% நம்பிக்கை வச்சுருக்க அவர் தான் ஏமாத்த. அப்போ அவர் மேலே எப்பயும் மேனலக்கணத்தில் போய் பிறந்தவர். கணவனாக இருந்தால் மனைவி மேலும், மனைவியானால் கணவன் மேலே கவனமாக இருக்கணும். இதற்கு ஏதாவது ரெமெடி உண்டா அப்படின்னா வந்து என்ன சொன்னால், ஒன்றுமே ரெமெடி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரெமெடி எத்தனைக்கு தான் ரெமெடி கவனம் என்பதை செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மன ரகசியங்கள் இதுதான். இதில் தான் உங்களுக்கு ஹெட் வெயிட் நிறையா வரும். உங்களுடைய லக்கணத்துக்கு 8ஆம் இடம் தான் உங்களுக்கு ஹெட் வெயிட்டு. அதன் மூலமாக அழிவும் அதுதான். அதனால் அப்படி இருந்தால் மாற்றிக்கொண்டு இதில் வந்து நமக்கு வந்து நம்ம குடும்பம் நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருப்பேன். துலா லக்கணத்தில் போய் பிறந்தவன் அங்கே கடைசியில் என்ன சொன்னால், அந்த குடும்பம் வந்து இருக்கண்டா இருக்கியா போடனா போவேன்னு கேட்கும். அப்போ நீ வந்து என்ன சொன்னா, எதன் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்தாயோ அதுவே உன்னை வீழ்த்தக்கூடிய சக்தியாக மாறிடும். அப்போத்தான் வந்து மரண அடி அப்படிமா. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்தவித பாதிப்பு தன்மைகளும் வராது. அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னா சாஸ்திரம் உண்மை, பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.